ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் மீன் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவலாளியை மீறி மீன்பிடித்த சண்டையில் தந்தை மகன் தாக்கப்பட்டதில் ஓர் உயிர் பறிபோனதன் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பெரும்பள்ளம் அணை அமைந்துள்ளது. இந்த அணையில் தடையை மீறி பலர் மீன்பிடிப்பதுடன் மண் அள்ளப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. இதையடுத்து அணை பகுதியில் அத்துமீறும் நபர்களை கண்காணித்து தடுப்பதற்காக காவலாளி ஒருவரை மீன்வளத்துறை நியமித்துள்ளது. அதன்படி சக்திவேல் என்பவர் அணை பகுதியில் காவல் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் KN பாளையம் பகுதியைச் சேர்ந்த வேதாண்டி என்கிற ஐயப்பன் தனது மகன் மாதேஷுடன் அணைக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய காவலாளி சக்திவேல் அணையில் மீன்பிடிக்க கூடாது என்று கூறியுள்ளார். அதை அவர்கள் காதில் வாங்கிக் கொள்ளாமல் வாக்குவாதம் செய்துள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் தந்தையும் மகனும் சேர்ந்து காவலாளியை தாக்கியதாக கூறப்படுகிறது. காயத்துடன் அங்கிருந்து சென்ற சக்திவேல் தனது உறவினர்களான சவுந்தரராஜன் மற்றும் கௌதம் ஆகியோரை அழைத்து வந்துள்ளார். பின்னர் 3 பேரும் சேர்ந்து மீன்பிடிக்க வந்த தந்தை மகனுடன் தகராறு செய்துள்ளனர். தகராறு முற்றிய நிலையில் கைகலப்பாகியுள்ளது. அப்போது அவர்கள் கரும்பு வெட்ட பயன்படுத்தும் அரிவாளை எடுத்து ஐயப்பன் மற்றும் ஆதேஷை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த ஐயப்பன் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அவரின் மகன் மாதேஷ் கை கால்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு வலியால் துடிதுடித்துள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்தவர்கள் ஆம்புலன்ஸை வரவழைத்து மாதேஷை சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அத்துடன் தகவல் அறிந்து விரைந்து வந்த பங்களாபுதூர் போலீசார் ஐயப்பனின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அத்துடன் தலைமறைவான சக்திவேல், சவுந்தரராஜன் மற்றும் கௌதமை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அணையில் மீன் பிடிப்பது தொடர்பாக காவலாளியுடன் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.